Nice day, students. I am very happy to meet you in this session. Already in our previous session, I gave motivation about the poem topic, The Computer Swallowed Grandma. Today, we are going to learn that poem. The poem topic is The Computer Swallowed Grandma. The computer swallowed Grandma. Yes, honestly, it is true. She pressed Control and Enter and disappeared from view. It ignored her completely. It thought just make me squirm. She must have caught a virus or been eaten by whom. I have searched through the recycle bin and flies of every kind. I have even used the internet, but nothing did I find. In depression, I asked Jeeves my search to refine. The reply from him was negative. Not a thing was found online. So, if inside your inbox, my grandma, you should see. Please copy, scan and paste her in an email back to me. The author name is anonymous, means the author name யாரே தெரியாதுங்கிற அர்த்தம். சரியா? இது ரொம்ப it is a very comic poem. I already I have told you. இந்த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் அப்படின்னா ஸ்வாலோடுங்கிறது விழுங்குறது. சரியா? இந்த கம்ப்யூட்டர் விழுங்குறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், இந்த கம்ப்யூட்டர் என்ன ஆயிடுச்சு, எங்கள் வீட்டு கம்ப்யூட்டர் எங்கள் கிராண்ட்மாவை விழுங்கிருச்சு. சி ப்ரெஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் என்டர். எப்போ அவங்க கண்ட்ரோல் அண்ட் என்டர் கம்ப்யூட்டரை வந்து அந்த பட்டன் அவங்க ப்ரெஸ் பண்ணாங்களோ அண்ட் டிஸப்பியர்டு ஃப்ரம் வியூ. டிஸப்பியர்ட்னால் மறைஞ்சிருது, நம்ம பார்வையிலிருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. இட் யூ நோ ஹ கம்ப்ளீட்லி. இட் தாட் ஜஸ்ட் மேக் மீ ஸ்குவரம். அவங்கள டிவோம் மீன்ஸ் கன்சியூம்டு, முழுசாக அவங்கள என்ன பண்ணிருச்சு, உள்ளே எடுத்துருச்சு. த தாட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஸ்குவரம். அதை பற்றி எனக்கு நினச்சாவே என்ன ஆகுது, ஹியர் த ஸ்குவரம் ஆல்சோ நியூ வேர்டு டேர்ன். சரியா? இட் மஸ்ட் ஹவ் காட் அ வைரஸ் ஆர் பீன் ஈட்டன் பை whom. எனக்கு டவுட்டாக இருக்குது, அதில் இருக்கிற கம்ப்யூட்டரில் இருக்கிற வைரஸ் சாப்பிடுச்சா, இல்லை வேறு ஏதாவது அதில் இருக்கிற ஏதாவது உயிரினங்கள் ஏதாவது அவங்கள விழுங்கிருச்சா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஐ ஹாவ் சர்ச் த்ரூ அது. இது யார் சொல்லிகிட்டே வராங்கன்னா இந்த போயமில் ஹூ இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் த போயம்னா கிராண்ட்சன். ஐ ஹாவ் சர்ச்டு த்ரூ த ரீசைக்கிள் பின். அது காணாமல் போனால் இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஏதாவது டெலீட் பண்ண ஃபைல் ஃபோல்டர் இதெல்லாம் காணோன்னா நம்ம எங்கே போய் பார்ப்போம், ரீசைக்கிள் பின். அப்போ இவன் கிராண்ட்மாவை அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் இருக்கிற ரீசைக்கிள் பின்னில் தேடி பார்க்குறான். ஆனால் எல்லாமே அந்த ரீசைக்கிள் பின்னில் என்ன தான் இருக்குது, அந்த ஃபைல்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட், எல்லா கைண்டான ஃபைல்ஸ் தான் இருக்குது. பட் ஹி டிடன்ட் see the grandma. I have even used the internet but nothing did I find. இன்டர்நெட்டில் போய் நான் கிராண்ட்மாவை தேடி பார்த்துட்டேன், பட் எனக்கு கிராண்ட்மா கிடைக்கல. இன் டிப்ரெஷன் ஐ ஆஸ்க்டு ஜீவ்ஸ் மை சர்ச்சஸ் டு ரிஃபைன். த ரிப்ளை ஃப்ரம் ஹிம் வாஸ் நெகட்டிவ். நானும் ரொம்ப இதனால் டிப்ரெஷன் ஆகிட்டேன்னா கவலை அடைஞ்சிட்டேன். ஐ ஆஸ்க் ஜீவ்ஸ் கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். மை சர்ச்சஸ் டு ரிஃபைன். அவனும் தேடி பார்த்துட்டு, ஆனால் எனக்கு என்ன ரிப்ளை வந்துச்சு, நெகட்டிவ்னு என்னது, அவனாலேயும் என்ன பண்ண முடியல, கிராண்ட்மாவை கண்டுபிடிக்க முடியல. நாட் எ திங் வாஸ் ஃபவுண்ட் ஆன்லைன். இன்டர்நெட்லேயும் இல்லை, கம்ப்யூட்டர்லேயும் இல்லை, ஆன்லைன்லேயும் இல்லை. ஸோ இஃப் இன்சைட் யுவர் பாக்ஸ், நான் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேன். அதனால் நீங்கள் எல்லாம் எனக்கு என்ன பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். இஃப் இன்சைட் யுவர் இன்பாக்ஸில், உங்கள் இன்பாக்ஸில் எங்காவது எங்கள் கிராண்ட்மா இருந்தால், மை கிராண்ட்மா யூ ஷுட் சி, நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் காப்பி, ஸ்கேன், பேஸ்ட் ஹர் இன் அன் இமெயில் பேக் டு மீ. அப்படி நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சா அவங்கள காப்பி பண்ணி, ஸ்கேன் பண்ணி, பேஸ்ட் பண்ணி என்னோடய இமெயிலுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு அவங்க கிராண்ட்சன் வந்து இதைய சொல்லிட்டு வர மாதிரி இந்த போம். சரி, இது வந்து ரொம்ப இமேஜினரி போயம் அண்ட் காமிக் போயம் ஆல்சோ. ஏன்னா கம்ப்யூட்டர் விழுங்காது, அப்படி ஒரு கற்பனை பண்ணி இதை எழுதியிருக்காங்க. இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் போம் ஆல்சோ. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு read the poem aloud in pairs. நம்ம எந்த போயம்னாலும் we need to give loud
reading. Read this line and answer the question given below. It is appreciation question. மேலே இருக்கிற லைன்லேயே என்ன இருக்குது, ஆன்சர் இருக்குது. கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு நீ என்ன பண்ணணும், யூ நீட் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு பிக் அவுட் தி ரைமிங் பேர்ஸ் அண்ட் ரைட் தம் இன் த blank given. ஆல்ரெடி நம்ம in last previous session we discussed about rhyming words and rhyming scheme. இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் என்ன பண்ணு, ஸ்டான்சஸ் 2, ஸ்டான்சா 3, ஸ்டான்சா 4, ஸ்டான்சா 5 எல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. யூ நீட் டு பிக் அவுட் அண்ட் ரைட் இட் ஹியர். நெக்ஸ்ட்டு now the poem is completed. You should give loud reading. You should practice the question answer everything. Okay, next supplementary. On Monday morning அப்படிங்கிற supplementary. இது வந்து நிறைய நம்ம டாம் சாயருடைய இது என்ன பண்ணிகிட்ருக்குறா, நிறைய ஸ்டோரிஸ். ஆன் மண்டே மார்னிங் இந்த சப்ளிமெண்ட்ரி, இந்த ஸ்டோரி வந்து டாம் சாயர் பற்றின ஸ்டோரி. நம்ம நிறைய டாம் சாயருடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அட்வென்ச்சர்ஸ், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம லெசனாவோ சப்ளிமெண்ட்ரியாவோ என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கா. இதுவும் ஒரு டாம் சாயரினுடைய ஸ்டோரி தான். டாம் சாயர், அவங்களுடைய ஆன்டி, அவங்களாம் இந்த இதில் இருப்பாங்க. இது வந்து அடாப்டட் ஃப்ரம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் பை மார்க் ட்வைன். அதாவது அடாப்ட் பண்ணி நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை எழுதுறது தான் இந்த அடாப்டட் அப்படிங்கிறது. எஸ், நவ் let us start the supplementary. Monday morning found Tom Sawyer miserable. Monday morning always found him so because it began another week slow suffering in school. He generally began that day with wishing he had no holiday in between. It made the going into prison again so much worse. Yes, we need to keep it one thing in our mind, especially supplementary for enhance our reading skill. சரியா, நம்மளுடைய ரீடிங் ஸ்கில் அண்ட் என்ஹான்ஸ் அவர் vocabulary இதுக்காக கொடுக்கறது தான். we need to read so many times. சரியா, ரீட் பண்ணி பழகிறது, ஃபாஸ்ட் ரீடிங், அந்த மாதிரி நம்ம சுயமாக கற்றுக்கிறதுக்கு தான் இந்த சப்ளிமெண்ட்ரி. ஸோ never forget, you should give loud reading. If you know you find any new word or difficult word, you should refer the dictionary. You should write the meaning. For that only they given supplementary நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். Okay, now I give loud reading and in this supplementary you find any word difficult, you should take dictionary and find meaning. Okay children, okay, now let us start. சரி, எப்போவுமே டாம் சாயர் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு காமிக்கான ஸ்டோரியாக இருக்கும். டாம் சாயரும் அவங்களுடைய ஆண்ட்டு போலின்னு சொல்லி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இவங்க தான் இதில் மெயின் கேரக்டராக வருவாங்க. இப்போ டாம் சாயருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த டாம் சாயருக்கு வந்து எப்போவுமே மண்டே மார்னிங் வந்தாவே ரொம்ப மிசரபிள், அப்படின்னா வெரி அன்ஹாப்பி, ரொம்ப அன்ஹாப்பியாக இருப்பாள். வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட் அப்படின்னா, ஏன்னா இது வந்து வீக்கினுடைய ஃபர்ஸ்ட் நாள். அவன் என்ன பண்ணணும், ஹி நீட் டு கோ டு ஸ்கூல். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனாவே அவ்வளோக்கா பிடிக்காது. அதனால் ஒவ்வொரு டைமும் அந்த சாட்டர்டே வரையில் கூட ஓகே அவன் இது பண்ணிக்குவான். லீவ் முடிஞ்சு அந்த சண்டே ஸ்டார்ட் ஆகி ஸ்கூலுக்கு போகிறதுனா அவன் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அந்த அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவான். அதுதான் இந்த ஸ்டோரி. He generally began that day with wishing he had no holiday. அப்போ என்ன பண்ணுவான், எடுத்து அந்த வாரத்தில் ஏதாவது ஹாலிடேவெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த வீக் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஹாலிடே இல்லாமல் ஸ்கூல் இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறது ஒரு ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவன் வந்து he hate to go to school. அப்போ அப்படி இருக்கிற டாம் வந்து என்னென்ன ஐடியா பண்ணுறான் ஸ்கூல் கட் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. டாம் லே thinking. Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. He examined himself. No sickness was found and he investigated again.
This time he could detect stomach ache, but it soon grew feeble, but presently died wholly away. He reflected further. Suddenly he discovered something. One upper one of his upper front teeth was loose. This was lucky. He was about to begin to groan as a starter, as he called it, when it occurred to him that if he came to into court with that argument, his aunt would pull it out, and that would hurt. So he thought he would hold the tooth in reserve for the present and seek further. Yes, Tom lay thinking. அப்படின்னா இந்த லே அப்படின்னா சிந்தனையில் விழுந்தா மூழ்குனா அப்படின்னு தமிழில் சொல்கிறோம்ல, அதுதான். அப்போ யோசனை பண்ணுறேன், இவன் எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிறதுனா மண்டே ரொம்ப அன்ஹாப்பியாக மிசரபுளாக ஃபீல் பண்ணுவான். ஆல்வேஸ் ஹீ மேக் சம் பிளான் ஹவு டு கட் த ஸ்கூல் அப்படின்னு. ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதாவது வராதா, உடம்புக்கு சரியில்லாமல் போகாதா அப்படின்னு ஏதாவது வந்துடணும், காய்ச்சல் வரணும், சளி வரணும், அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான், வேண்டிக்குவான். தென் ஹி குட் ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். அப்படி சொல்லிவிட்டு அவனுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்குவான், வீட்டில் இருந்துக்குவான். அடிக்கடி அவனை எக்ஸாமின் காய்ச்சல் அடிக்குதா, இல்லை சளி பிடிச்ச மாதிரி இருக்குதா, அந்த மாதிரி அவனை ஏதோ ஒன்று எக்ஸாமின் பண்ணி, ஏன்னா அந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணால் தான் அந்த ரீசனை சொல்லி அவன் என்ன பண்ண முடியும், ஸ்கூலை கட்டடிக்க முடியும். நோ சிக்னஸ் வாஸ் ஃபவுண்ட். ஆனால் இந்த டைம் அவனுக்கு வந்து எந்த ஒரு சிக்னஸும் அவனால் என்ன பண்ண முடியல. ஹி காண்ட் ஃபவுண்ட் எனி சிக்னஸ். அண்ட் ஹி இன்வெஸ்டிகேட் எகெயின். நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுறா, சளி பிடிச்சிக்குதா, காய்ச்சல் வருதுடான்னு அவன் ஏதோ ஒன்று இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு ரீசன் இருந்தால் தான் ஹி கேன் கட் த ஸ்கூல். திஸ் டைம் ஹி குட் டிரெக்ட் ஸ்டொமக் கேக். ஏன்னா மற்றதெல்லாம் ஃபீவர் அப்படின்னு நம்ம இருந்தால் தான் சொல்ல முடியும், இல்லைன்னா நம்மளை எக்ஸாமின் பண்ணால் மற்றவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ இந்த டைம் நம்ம என்ன சொல்லலாம், வயிற்று வலின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி, ஃபீபிள் அப்படின்னா வெரி வீக் அப்படின்னு சொல்லப்போ, வயிற்று வலி வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், வயிற்று பிடிச்சிட்டு ரொம்ப நம்ம வீக்கான மாதிரி, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான், நடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறான். ஹீ ரிஃப்ளெக்டட் ஃபர்தர். நம்ம அந்த மாதிரி பண்ணலான்னு அவன் முடிவு பண்ணி வைக்கிறான். சடன்லி ஹீ டிஸ்கவர்ட் சம்திங். அப்படி அவன் முடிவு பண்ணி வச்சுட்டுக்கப்போ அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. ஒன் ஆஃப் ஹிஸ் அப்பர் ஃப்ரண்ட் டீத் வாஸ் லூஸ். மேலே இருக்கிற அதுதான் எக்ஸாமின் பண்ணிகிட்டே இருக்கிறானே, நம்மளுக்கு இது ஆகுமா அது ஆகுமான்னு. அப்போ இப்படி பல்லை பிடிச்சி முன்னாடி மேலே இருக்கிற முன்னாடி பல்ல அவன் ஆட்டி பார்க்குறான். யார் ஆட்டி பார்த்தாலும் அவளுக்கு அந்த பல் என்ன ஆகும், ஆடுற மாதிரி தான் இருக்கும். உடனே அவன் வந்து அந்த பல்லை பிடிச்சி அசைச்சு பார்க்குறான். திஸ் வாஸ் லக்கி. ஹி வாஸ் அபவுட் டு பிகின் டு க்ரோன். எஸ், வெரி குட். நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு பல் நல்லா ஆடுது, நம்ம இன்னைக்கு இதுவே சொல்லி என்ன பண்ணலாம், கட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். க்ரோன் அப்படின்னா நம்ம ரொம்ப சத்தம் போடுறது, வலியாலையோ இல்லை நம்ம எதோ துன்பப்படுறப்போ நம்ம சத்தம் போடுறோம் இல்லையா, சஃபரிங்ஸ்னால, அதுக்கு பேர் என்ன, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், க்ரோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் அ ஸ்டார்டர் ஆஸ் ஹி கால்ட் இட் when it occurred to him that if he came into court with that argument his aunt would pull it out. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் இன்னும் சத்தம் போட்டுட்ருக்குறான். அப்போ அவங்க ஆண்டி வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் தட் வுட் ஹர்ட். அப்போ நம்ம ஆண்டி வந்து ஏதாவது பண்ணினாங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஹர்ட் ஆயிரும் அப்படின்னு அவன் திங்க் பண்ணி பார்க்குறான். ஸோ ஹி தாட் ஹி வுட் நாட் ஹோல்ட் த டூத் இன் ரிவர்ஸ் ஃபார் த ப்ரெசன்ட் அண்ட் சீக் ஃபர்தர். அப்போ இது என்ன ஆகாது, நம்மளுக்கு இப்படி சொல்லலாம் அந்த மாதிரி. அப்போ இத்தனை நாளாக ஃபீவர் அந்த மாதிரி எல்லா காரணம் சொல்லிட்டு, அப்போ ஒரே ரீசன் அவனால் சொல்ல முடியாதுங்காட்டி ஒவ்வொரு ரீசனை எக்ஸாமின் பண்ணி இப்போ அவனுடைய டீத் ஆட்டி பார்க்குறான். அந்த டீத் இல்லை ஆடுறப்போ அவனுக்கு அந்த டீத் ஆடுற மாதிரி இருக்குது. அப்போ அதை சொல்லலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணி வைக்கிறான். Nothing offered for some little time, and then he remembered hearing a doctor tell about the sudden thing that laid upon the patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger. So the boy eagerly took his sore toe from under the seat and held it up for inspection. But how
he did not know the necessary symptoms. However, it seemed well worthwhile to change. So he fell groaning with considerable spirit. But Sid slept on unconscious. Tom groaned louder and fancied that he began to feel pain in the toe. No result from Sid. He made a plan. இப்போ ஒரு நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணுறான், நம்ம இன்றைக்கி எப்படியோ சொல்லி இதையே கட் பண்ணிடுவோன்னு அப்படின்னு சொல்லிட்டு. நத்திங் ஆஃபர்ட் ஃபார் சம் லிட்டில் டைம். அவனுக்கு எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. ஹி ஹேட் many plans but he can't execute anything. And then he remembered hearing the doctor tell about certain thing that laid up a patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger. அப்போ டாக்டர் அவர் என்ன ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு இந்த ஃபிங்கர் வலிக்குது சரியா அப்படின்னு சொல்கிறப்ப, காலில் இருக்கிற ஃபிங்கர் வலிக்குதுன்னு சொல்கிறப்ப டாக்டர் என்னென்னு த்ரிட்டன் பண்ணுறாரு, அது அந்த விரலையே எடுக்க வேண்டியது வருன்னு த்ரிட்டன் பண்ணுறாரு. ஸோ த பாய் ஈகர்லி ட்ரூ ஹிஸ் sore toe from under the seat and held it up for inspection. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த காலை இழுத்து அந்த ஷீட்டுக்கு அடியில் வச்சுக்கிறான். பட் நவ் ஹி டிட் நாட் நோ த நெசசரி சிம்டம்ஸ். இப்போ அவனுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் லீவ் எடுக்கிறதுக்கு வேறு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் வேணும். அது அட் த சேம் டைம் அவன் எந்த வகையிலையும் மாட்டிக்காத மாதிரியும் இருக்கணும் சரியா. இப்போ டோனில் காலில் இருக்கிற விரல் வலின்னா உடனே டாக்டர் என்ன பாரு உடனே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவார். அப்போ அது அவனுக்கு என்னது, இட் இஸ் அ பெயின். அந்த மாதிரி இல்லாமல் இப்போதைக்கு நம்ம ஒரு ரீசனை சொல்லி எஸ்கேப் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னு அவன் திங்க் பண்ணுறான். However, it seemed well worthwhile to change it. So he fell groaning with considerable spirit. But Sid slept on unconscious. அப்படியே அவன் யோசிச்சுட்டு ஒரு முடிவு பண்ணுறான். உடனே சத்தம் போடுறான். பக்கத்தில் யார் அவங்க பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறான்னா அவனுடைய ஃப்ரெண்டு சித் அப்படிங்கிறவர் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறான். டாம் க்ரோன்ட் லவுடர். நல்லா அவனுக்கு சத்தம் கேட்கணுங்கிறனால இவன் காது கேட்கணுங்கிறதுக்காக இவன் நல்லா சத்தமாக கத்துறான். And fancied that he began to feel pain in the toe. காலில் வலிக்குதுன்னு இவன் ரொம்ப சத்தமாக கத்துறான். அப்போவும் நோ ரிசல்ட் ஃப்ரம் சித்திகிட்டேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல. அவன் நல்லா என்ன பண்ணியிருக்கிறா, இஸ் ஸ்லெப்ட் அன்கான்சியஸ்லி. நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கான். ஓகே, டுடே வி ஸ்டாப் இட் ஹியர். இன்றைக்கி நம்ம இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். ரிமைனிங் வி வில் சி இன் அவர் நெக்ஸ்ட் செஷன். நீ என்ன பண்ணுறீன்னா, யூ ஷுட் கிவ் லவுட் ரீடிங் அண்ட் யூ ஃபைண்ட் எனி நியூ வேர்ட்ஸ். யூ ஷுட் ரெஃபர் த டிக்ஷனரி அண்ட் ரைட். யூ கிவ் லவுட் ரீடிங், ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி பழகிறது. அந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரி நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, நம்ம வி கேன் டெவலப் அவர் ரீடிங். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். லவுட் ரீடிங் இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ரொனவுன்சியேஷன், ஃப்ளூயன்சி இதெல்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ யூ கிவ் லவுட் ரீடிங். அட் த சேம் டைம் யூ ஷுட் கிவ் ரீடிங் டு த போம் ஆல்சோ. போயம் ரீட் பண்ணி கீழே கொடுத்துருக்கிற அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்க்கு யூ ஃபைண்ட் அவுட் ஆன்சர். ஏன்னா நம்ம அதை நல்லா தரோவாக ரீட் பண்ணால் தான் இதில் இருக்கிற இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இஃப் வி கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின் வி அண்டர்ஸ்டாண்ட் த போம் தரோலி அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். சரியா, நம்மளுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த போயம் இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இன்றைக்கி நம்ம 2 பார்த்துருக்கோம், போயம் பார்த்துருக்கோம், அதே மாதிரி டாம் சாயனுடைய ஸ்டோரி ஹாஃப் பார்த்துருக்கோம். டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் ரீடிங். நல்லா ரீட் பண்ணு. அதே மாதிரி ஹோம் ஒர்க் யூ டூ இட் yourself. What you know, what language you know, you use simple language and try to write yourself. சரியா, அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது. நம்ம அடுத்தவங்கள பார்த்தோ எழுதுறதுனால நம்மளுக்கு நோ யூஸ். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி. all the answers are in the poem lines. So you read it and give answer for this question. Okay students, today our class is over. We will meet in our next class. Okay, bye students.